Hello friends, in the video நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா Combined Technical Services Examination Diploma or IT level. So இது வந்து 2025 க்கு நமக்கு நோட்டிஃபிகேஷன் ஏற்கனவே வந்திருக்கு. இதுல பாத்தீங்கன்னா TNPTC that is தமிழ்நாடு பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கார்ப்பரேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் எலக்ட்ரிக்கல் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? சோ நிறைய பேர் இதுக்கு salary details போட சொல்லிருந்தீங்க. சோ அதுதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? So technical assistant கார்டின் பாத்தீங்கன்னா நமக்கு gross salary அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அது pay band பாத்தீங்கன்னா நமக்கு level 5 that is 21,100 ல இருந்து 67,100 அப்படி வரைக்கும் இருக்கலாம். ஓகேங்களா? சோ இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒவ்வொரு அதாவது நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ஆக நமக்கு இது வந்து சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். ஓகேங்களா? அப்ப ஸ்டார்டிங்ல நமக்கு என்ன இருக்கும்னா பேசிக் பியர் டியூட்டி பே வந்துதுன்னா 21,100 இருக்கும். ஓகேங்களா? இதுல DAங்கிறது டியர்னஸ் அலவன்ஸ் 53%. சோ இதுல 53%. அப்ப வந்து நமக்கு 11,183 rupees இருக்கும். ஓகேங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா HRA ஹவுஸ் ரெண்டல் அலவன்ஸ் இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒவ்வொரு சிட்டிக்கும் மாறும். சோ ஒரு பேசிக்கா 1,400 அப்படிங்கிறது போட்டிருக்கேன். அடுத்து பாத்தீங்கன்னா ME மெடிக்கல் அலவன்ஸ் இது வந்து 300 rupees இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா CCA சிட்டி காம்பன்சேஷன் அலவன்ஸ் சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 260. சோ இது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் சிட்டிங்க. ஓகேங்களா? இது நான் வந்து ஏற்கனவே ஒருத்தரோட salary ஸ்டேட்மெண்ட் வாங்கி போட்டேன். சோ அவருக்கு இருக்கிறது நான் போட்டிருக்கேன். ஓகேங்களா? அதாவது இது CCAவும் HRAவும் சோ இது வந்து ஒவ்வொருத்தருக்கும் நமக்கு மாறும். ஓகேங்களா? அப்ப மொத்தமா நமக்கு salary அப்படிங்கிறது எவ்வளவு வரும்னா 34,243. ஓகேங்களா? சோ பேசிக் பேங்கிறது உங்க எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்து மாறிட்டே இருக்கும். சோ ஸ்டார்டிங்ல இது வரும். ஓகேங்களா? சோ டியர்னஸ்ங்கிறது அதுல 53%. சோ HRAவும் CCAவும் உங்க சிட்டியை பொறுத்து மாறும். மெடிக்கல் அலவன்ஸ் அப்படிங்கிறது 300 தான் இருக்கும். ஓகேங்களா? இது வந்து டோட்டல் கிராஸ் salary அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வந்து டிடக்ஷன்ஸ் அப்படின்னு இருக்கிறப்ப ஃபர்ஸ்ட் வந்து CPS அதாவது கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதாவது உங்களுடைய salary that is basic pay plus dearness allowance plus பண்ணா அதுல இருக்க 10% பார்த்தீங்கன்னா CPS வரும். ஓகேங்களா? சோ நான் போட்ட வேல்யூக்கு 10% எடுத்திருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா HIS ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் இது வந்து 295 rupees. அதே ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம்ல வந்து கார்பஸ் ஃபண்டுக்கு பார்த்தீங்கன்னா 5 rupees எடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா FSFS அதாவது ஃபேமிலி செக்யூரிட்டி ஃபண்ட் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து 110 rupeesக்கு பிடிப்பாங்க. SPFG அதாவது ஸ்பெஷல் ப்ராவிடென்ட் ஃபண்ட் கம் கிராட்டுவிட்டி ஸ்கீம். ஓகேங்களா? கிராஜுவிட்டி ஸ்கீம் இதுல வந்து 70 rupees. அப்படின்னா இதுல கம்பல்சரி டிடக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா HIS கார்பஸ் ஃபண்ட் FSFS SPFG இது வந்து எப்பவுமே ஃபிக்ஸ்ட் இதேதான் பிடிப்பாங்க. CPS மட்டும் நமக்கு பேசிக் பேவும் டியர்னஸ் அலவன்ஸ் பொறுத்து மாறிட்டே இருக்கும். ஓகேங்களா? அப்ப நமக்கு டோட்டல் டிடக்ஷன்ஸ் அப்படிங்கிறது 3,708 rupees வரும். ஓகேங்களா? அப்ப நெட் salary அப்படிங்கிறது இந்த ரெண்டையும் மைனஸ் பண்றப்ப நமக்கு 30,535. சோ நீங்க 30,535ங்கிறது கையில வாங்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? சோ இது வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் சர்வீஸ் ஆக மாறிட்டே இருக்கும். சோ இது வந்து நான் பேசிக்கா சோ ஸ்டார்டிங்ல எப்படி இருக்கும்னு நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூஸ் தான். ஸோ இதை வந்து உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ்க்காக நான் போட்டிருக்கேன். ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.